அது எவன் முன்னாடியெல்லாம் பத்தினியா அவனுக்கு தாண்டா வந்து கடவுள் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சோஷியல் மெசேஜ் உள்ள ஒரு படம் அப்படின்னாலே படம் நல்லா இருக்குன்னு சொல்லிடுறோம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக. ஃபகத் ஃபாசில் கிட்ட வடிவேல் மாட்டல, வடிவேல் கிட்ட தான் ஃபகத் ஃபாசில் மாட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி இன்டர்வல் பிளாக்ல ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்தாங்க. ஆனால் அந்த ட்விஸ்ட்டை நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறதுக்கே உங்களுக்கு பொறுமை இழந்துருவீங்க. அந்த மாதிரி கொண்டு போவாங்க பொறுமையாக. அதுக்கப்புறம் சரி ஓகே இப்போ ஒரு ட்விஸ்ட்டோட காமிச்சிருக்காங்களே, இதுக்கப்புறம் இதை நோக்கி ட்ராவல் பண்ணுவாங்க. போலீஸ் வேறு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கெட்சு கிச்செல்லாம் எடுத்து வரைவாங்க பயங்கரமாக. சரி போலீஸ் பிடிச்சி அப்படியே கக்கத்தில் வச்சு கசக்க போகிறாங்க இவங்களே அப்படின்னு பார்த்தா கடைசியில் போலீஸ் கிளைமேக்ஸ் போர்ஷனில் நாங்களாக சொல்கிறோம் படம் முடிஞ்சிருச்சு இதை செஞ்சு வாங்க உள்ள அப்படின்னு நாங்களாக கூப்பிட்ற வரைக்கும் போலீஸ் யாரும் வரலன்னா பார்த்துங்க. அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் வர வழக்கமான போலீஸ் மாதிரி தான் இருக்காங்க இவங்க. செகண்ட் ஹாஃபுக்கு மேலே வடிவேலுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அந்த லட்சியத்தை நோக்கி அவர் போவார். அதாவது மனைவி விட்டுட்டு போன ஒரு சில விஷயங்களை அவர் செய்வார். சரி அதையாவது ஒழுங்காக செஞ்சாரா அப்படின்னு பார்த்தா அதையும் செய்யலை. முழுக்க முழுக்க ஒரு சைல்டு அப்யூஸ்க்கான ஒரு படம். அதாவது இந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களை வந்து ஒவ்வொருத்தர் வந்து யூஸ் பண்ணிக்கிறானுங்க, வீடியோ எடுத்து மிரட்டுறாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது அவங்கள வந்து பழி வாங்குறதாக நம்ம வடிவேல் சார் வராரு. அப்படி ஒரு விஷயமே தெரியாமல் வந்து ஃபகத் ஃபாசில் உள்ளே வந்து மாட்டிக்கிறாரு. சரி இப்போ இவர் எப்படி வெளியில் போனாருன்றதை சுவாரஸ்யமாக காட்டுவாங்க. இப்போ இந்த சைல்டு அப்யூஸை எதிர்த்து இவர் என்னென்னலாம் பண்ணாருன்றதை சுவாரஸ்யமாக காட்டுவாங்க அப்படின்னாக்கா இது ரெண்டுத்தை தாண்டி இவங்க ரெண்டு பேரும் அன்பே சிவம் கான்செப்டில் ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சது கொஞ்சம் கிரிஞ்சாக போச்சு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஐயா இது வந்து சொல்கிறேன், இப்போ நான் சொன்னல இது உண்மையிலே சொல்கிறேன், இந்த கதை ரொம்ப சூப்பரான ஒரு கதை. ஒரு நல்ல ஒரு திருடன் அப்போ தான் ஜெயிலேருந்து வரான். வந்து உடனே பார்த்தீங்கன்னாக்கா வடிவேல் வீட்டில் போய் மாட்டிக்கிறான். வடிவேல் வீட்டில் இல்லை, வடிவேல் ஒரு இடத்துல இருக்காரு, அந்த இடத்துல போய் மாட்டிக்கிறான். மாட்டினதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகே இவரு கொலை பண்ணுறாரு. இப்போ இது தெரியாமல் இவன் உள்ள மாட்டானே, இப்போ இவன் எப்படி தப்பிச்சான் அப்படின்ற கான்செப்ட் ரொம்ப சூப்பரான ஒரு கான்செப்ட். இதை சொல்கிறேன் நானே இவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்கிறேன். படம் எடுக்கிறவங்க எப்படி எடுத்துருக்கணும், எவ்வளோ அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் அப்படியே முழுக்க அப்படியே கோட்டை விட்டாங்க. படத்தில் லென்த் அதிகமாக இல்லை, வந்து இவங்க சீன்ஸை சுவாரஸ்யமாக வைக்கலையா எதுனே சொல்ல முடியல. அந்த அளவுக்கு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுத்துட்டாங்க உண்மையிலேயே. படத்தோட பாசிட்டிவ்னா வடிவேல் சாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, ரெண்டு பேரோட காம்போவும் ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி படத்தில் சொல்லப்பட்ட மெசேஜ் நல்லா இருந்துச்சு, படத்தோட ஸ்டோரி லைன் நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே நல்லா இருந்தால் கூட படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப முக்கியம் ஒரு படத்துக்கு. அது இந்த படத்தில் லேக். அதே மாதிரி ஃபகத் ஃபாசில் ஒரு பெரிய நடிகர், அவருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. அவர் ஒரு பெரிய எப்படி சொல்கிறது ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு இருக்கார். அவர் அதை விட அதிகமாக தான் இந்த படத்தில் நடிக்கணுமே தவிர அதை விட கம்மியாக நடிக்கக்கூடாது. இந்த படத்தில் கொண்டு வந்து எதுக்கடா அவர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுதுன்னா பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஆவேசம்க்குலாம் முன்னாடி எடுத்த படம் நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்குது இந்த படம். இல்லை இது ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள ஒரு படம். அதாவது நம்ம மக்கள் எப்படி தெரியுமா, இந்த படத்தை நான் கழுவி ஊற்றினு வச்சுக்கேன், ஒரு சமூகத்து மேலே இவனுக்கு அக்கறை இருக்கா இவனுக்கு அப்படின்னு என்னையே கேட்டுருவாங்க. அதாவது எவன் முன்னாடியெல்லாம் பத்தினியா அவனுக்கு தாண்டா வந்து கடவுள் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சோஷியல் மெசேஜ் உள்ள ஒரு படம் அப்படின்னாலே படம் நல்லா இருக்குன்னு சொல்லிடுறோம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக. இருக்கிற விஷயம் என்னென்னா படத்தில் மெசேஜ் தேவையான ஒரு மெசேஜ் தான், இப்போதைய சமூகத்துக்கு தேவையான ஒரு மெசேஜ் தான். அதை எப்படி எடுத்தீங்க என்ன மாதிரி காமிச்சிங்கனாக்கா கோட்டை விட்டாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் சித்தான்னு ஒரு படம் இருக்கும். அந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி எமோஷனலாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க நமக்கு பயங்கரமாக, நமக்கு கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்கும் அந்த படம். அந்த படத்தில் எமோஷன் கனெக்ட் பண்ண மாதிரி இந்த படத்தில் கனெக்ட் பண்ணாங்கன்னா இல்லை, கோட்டை விட்டாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் அது கனெக்ட் பண்ணியிருக்கணும், நமக்கு கோவம் வரணும், நமக்கெல்லாம் எதுவுமே வரல. வடிவேல் வந்து பார்ட் டைமில் கொலை பண்ணிட்டு போகிற மாதிரி தான் கொலை பண்ணிட்டு போகிறாரு. கடைசியாக இந்த மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜை சொல்கிறாங்க. சரி ஓகே நல்ல சோஷியல் மெசேஜ் அப்படின்னு சொன்னா தான் உனக்கு வீட்டில் சோறு போடுவேன்னாங்க. நானும் சரி ஆமான்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ற மாதிரி தான் இருக்குது படம். இல்லை ரெண்டுமே வேறு மாதிரி. மாமன்னன் ரொம்ப சீரியஸான இதில் வந்து அப்படி கிடையாது. அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து ஒரு இன்னசென்ட்டாக வராரு, அப்படியே வந்துட்டு வேறு மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தராரு. அவருக்கு ஒரு நல்ல ஒரு படமாக தான் இந்த படம் இருக்குது. ஃபகத் ஃபாசிலுக்கு தேவையில்லாத ஆணி மாதிரி தான் இருக்குது இந்த படம். இது நல்ல ஒரு கான்செப்ட். ஆனால் டேரக்டர் கோட்டை விட்டார். சரி மம்புட்டி சரி எவ்வளோ பெரிய ஆட்கள் அவங்க சின்ன கதை நடிக்கிறாங்க. அவர் மலையாள இண்டஸ்ட்ரின்னு வந்தவர், அவர் ஸ்டோரிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. ஸ்டோரியாக அவர் கேரக்டர் நல்லா பண்ணிடுறாரு. இல்லை அதான் சொல்கிறேன்ல, காம்போவாக பார்த்தீங்கன்னா அன்பே சிவம் காம்போ மாதிரி இருக்குது. உண்மையில் மாதவன் கமல்ஹாசன் மாதிரி இந்த ரெண்டு பேரோட காம்போ நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் என்னென்னா இதில் வந்து ஃபகத் ஃபாசில் தான் பண்ணியிருக்கணும், அவர் பண்ணால் மட்டும்தான் இதை நம்ம உட்காந்து பார்ப்போம் அப்படின்லாம் கிடையாது. வேறு யார் வேணால் பண்ணியிருக்கலாம். மேபி நீங்கள் சொல்கிறீங்களா படம் ஆரம்பத்தில் வடிவேலோட கதாபாத்திரத்தை தம்பி ராமையா பண்ணி தான் நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறமா வடிவேல் சாரே சூப்பராக பண்ணிட்டார், இதுக்கு வேறு செகண்ட் ஆப்ஷன்லாம் கிடையாது அப்படின்னு. ஆனால் வடிவேல் சார் மேலே வச்சு அந்த ஒரு இதை தாட்டை வந்து என்னால் ஃபகத் ஃபாசில் மேலே வைக்க முடியல. இதே அவர் பண்ணணும், வேறு யாருன்னா பண்ணலாமே. ஃபகத் ஃபாசில் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான், என்ன மாதிரி கதாபாத்திரம் சூப்பராக பண்ணுவார் அவர். இந்த மாதிரி கதாபாத்திரத்தை அவர் தான் பண்ணணும் கிடையாது. இது வந்து எப்படின்னா ஃபகத் ஃபாசிலோட ரோல் ஹீரோ ரோல் கிடையாது, ஒரு செகண்ட் ஹீரோ கூட கிடையாது, ஒரு சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது அவருக்கு தேவையில்லைன்ற மாதிரி தோணுச்சு. நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை உண்மையிலே கமல் சார் நடிச்சிருந்தானா வேறு ரேஞ்சில் வந்துருக்கும். வடிவேல் நடிக்கும் போது அது வந்து நம்மளால் அதை பார்க்க முடியல. கமல் சார்லாம் கண்டிப்பாக அந்த ஃபோர்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருப்பார். ஏன்னா தக்லைஃபில் கூட அவர் என்ன தான் ஏஜ் ஆனதாலும் அந்த ஃபோர்ஸ் கொடுக்குறாருல்ல. கண்டிப்பாக கமல் சார் நடிச்சிருந்தானா அந்த படம் வந்து வேறு ரேஞ்சில் ரீச் ஆயிருக்கும். பட் ஃபஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே எனக்கு எப்படி இருந்தாலுமே எனக்கு ரொம்ப லேகாக ஸ்லோவாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கமல் சார் நடிச்சிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இல்லை மாமன்னனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், வடிவேல் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர், பட் ஆக்ஷன் கிடையாது. ஸோ அவர் பார்க்கும்போது ஒரு ஏஜான கேரக்டர் இருந்தார், ஒரு பெரிய கேரக்டர், அது ரொம்ப நல்லா செட் ஆச்சு, ஆடியன்ஸ் ரசித்தாங்க.
அதே இது பார்த்தீங்கன்னா கேங்கர்ஸில் வந்து ஒரு காமெடி பண்ணும்போது அவரால் அந்த ஸ்பீடு கொடுக்க முடியல. அதனால் அந்த காமெடி டயலாக்ஸ் கரெக்டாக இருந்தாலுமே அந்த காமெடி டைமிங் டோட்டலாக மிஸ் ஆச்சு. நம்மளால் உட்காந்து படத்தை பார்க்க முடியல. இங்கேயும் அதே தான். அவர் வந்து ஃபஸ்ட் ஆஃப் வரைக்குமே அவர் கரெக்டாக இருக்கார். அந்த கேரக்டருக்கு பக்காவாக பொருந்துறாரு. ஒரு ஞாபகமூர்த்தி பேசணுன்னா அவர் ரொம்ப ஏஜாக இருப்பார். அவரால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி நமக்கு தெரியும். அதுக்கு பக்காவாக இருக்கார். எங்கேயுமே வந்து இதாக இல்லை. பட் செகண்ட் ஹாஃபில் ஆக்ஷன் போகும்போது அடிக்கும் போது நம்மளுக்கு வந்து அது சுத்தமாக செட் ஆகலை. நம்மளால் அதை பார்க்க முடியல. பாசிட்டிவ் செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் ப்ளே நல்லாயிருக்கு. அது என்ன காரணத்துக்காக ஒரு வடிவேல் இதெல்லாம் பண்ணுறாருங்கிறது நல்லாயிருக்கு. கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல ஆழமான கருத்து சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளோ நான் கொடுக்கலாம்? அவுட் ஆஃப் 10னா ஒரு எனக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து சுத்தமாக எனக்கு மார்க் கொடுக்க முடியாதுங்க. ஸோ ஒரு 4 out of 10 கொடுக்கலாம். ஓகே. பெஸ்ட் சீன் இன்டர்வலில் வந்து நல்லா ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருக்காங்க. ட்விஸ்ட் எனக்கு ரிவீல் பண்ண விரும்பல. செம்மையாக ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருக்காங்க. அது நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு செட்டிலான க்ரைம் ஸ்டோரி பார்க்கலாம் அப்படின்னா க்ரைம் த்ரில்லர். அதான் ஃபஸ்ட் ஹாஃப் டாக்குமெண்ட்ரிங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கறதுக்கான காரணம் என்ன சார்? ஃபஸ்ட்டு காரணம் வந்து என்னோடய ஜூனியர் தான் வந்து சினிமாட்டோகிராஃபி. அப்புறம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ரொம்ப பிடிக்கும், வடிவேலும் பிடிக்கும். ஸோ மாமன்னன் பிடிச்சது. ஸோ அதுக்காக இந்த படம் ஃபஸ்ட்டு பார்க்கணும்னு நினச்சிட்டு வந்தேன். இது மலையாள பட டேரக்டர்னால அந்த படம் மலையாள செயலில் இருக்கா? இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அந்த மாதிரிலாம் தமிழ் மாதிரி தான், தமிழ் படம் மாதிரி தான் இருக்குது. ஒரு ஆடியன்ஸாக இந்த படத்துக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போகலாம்? ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் வந்து நார்மலாக எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போகலாம். 2 ஆக்டர் 2 மெகா லெஜெண்ட்ஸ் நடிச்சிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு வேணால் போகலாம். அவ்வளோதான். அது நடிச்சுட்டு பார்க்க போகலாம். ஸோ படம் வேறு லெவலில் இருக்குது. வடிவேல் காம்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. மாமன்னனுக்கு அப்புறம் நல்ல காம்போ. படத்தில் சைல்டு அபியூஸ் பற்றிலாம் பேசியிருக்காங்க. ஆமாம், சைல்டு அபியூஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்ப டீப்பாக போகாமல் மேலாப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு. ரொம்ப டீப்பாக போகாமல் ஒரு மாதிரி முகம் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லாமல் டீப்பாக போகாமல் மேலாப்பில் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃப் ரொம்ப கிரிப்பிங்காக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நார்மலாக இருந்துச்சு. ஓகே. வடிவேலுக்கே ஒரு காமெடி சீன்ஸ்லாம் இருக்கா? காமெடி சீன்ஸ் எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. ஃபுல்லாகவே கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் ஹீரோ படத்தில். ஸோ ஃபஹத் ஃபாசில் வந்து சும்மா கூட ட்ராவல் பண்ணுறாரு. அவர் தான் ஹீரோ. மெயின் ஹீரோ பார்த்தீங்கன்னா வடிவேல் தான். கண்டிப்பாக இதே மாதிரி தான் நடிச்சார். இப்போ இதே ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் வடிவேலுடைய காமெடி ஒர்க் அவுட் ஆகுதா? இல்லை, நடுவில் இந்த வருஷம் ஒரு காமெடி பண்ணியிருந்தார். ஏப்ரலில் ஒரு காமெடி சிந்தர் ஸ்வீட் பண்ணியிருந்தார். அந்த மாதிரி பண்ணுவார்னு நினைக்கிறேன். மேபி ஆல்டர்னேட்டாக பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த படத்துக்கு டம்மி பண்ண மாதிரி இருந்துச்சு. இல்லை அப்படிலாம் இல்லை. இல்லை, இன்ட்ரோ பிளாக்ல தான் தெரியும். இல்லை வடிவேல் தான் ஹீரோ அப்படின்றது. இல்லை அது அந்த 2 பேரும் ஈக்குவல் மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு டம்மி பண்ண மாதிரிலாம் இல்லை. இவனோட மியூசிக் எப்படி? ஈவன் மியூசிக் நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. பாட்டு 2 பாட்டு நல்லா இருந்துச்சு. படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் விடுவீங்க சார்? 10 தான். என்னோட 10 தான்.